நிறைய விஷயம் செய்யறோம், தோல்வி. நிறைய அவமானப்படுறோம், இதுவரைக்கும் விடியல் இல்லை. எத்தனையோ மனிதர்கள் துரோகம் செய்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். துரோகம் செய்தவர்களோட நிலை என்ன? சோ நீங்க எந்த இடத்துல ஏமாந்தீங்களோ அந்த இடத்திலேயே ஒரு அற்புதம் இருக்கு என்பதை உணர்த்தும் பதிவு இந்த பதிவு. கடவுளுக்கு கண் இருக்குது, காது இருக்குது. நீங்க சொல்வதை அவர் கேட்க வேண்டும் என்றால் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விளக்கினால் மட்டுமே அது நடக்கும். சோ அற்புதமும் அதிசயமும் வேண்டும், இந்த வாழ்க்கையில் இந்த கண்ணீர் இதோடு முடிய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஒன்னே ஒண்ணுதான், இந்த பதிவை கேளுங்க. ஏதோ ஒரு இடத்துல பாவமும் தீரும், ஏதோ ஒரு இடத்துல தெளிவும் பிறக்கும், ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கை மலர்வதற்கு உண்டான ஒரு இடமாகவும் அது அமையும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். ஒரு புதிய வழி நமக்கு திறந்திருக்குது. இன்னைக்கு 10 மணிக்கு சாயப்பா வெட்டிக்கிளி மூலமாக வந்தார் அப்படின்னு அந்த வீடியோவை நாம் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் எங்களுக்கு மெய் சிலிர்க்க வைத்தது அப்படின்னு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. எஸ், இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மெய் சிலிர்க்க போகிறது. நீங்க அதற்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன தெரியுமா? அன்பே சாயில சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்க சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நீங்க இத செய்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் அத்தனையுமே அதை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ அதன் கூட வாழும் போதோ கண்டிப்பா உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். உங்களுடைய ஒரு நடவடிக்கையையும் சாயப்பா மாற்றி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுடைய எந்த ஆக்ஷனும் அது சக்சஸ்ஃபுல் ஆக்ஷனா மாறல. எவ்வளவு முயற்சிகள் அது தோல்வியில முடிஞ்சுது. ஏன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நிறைவேற்றி உங்களுடைய கேரக்டரை சுத்தமா மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற போகிறார். இதை உறுதியாக நம்புங்கள். இதெல்லாம் உத்தரவாதமான வெற்றி. நான் சொல்றது லைக் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஸ்கூல்ல நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படி அப்படின்னுவாங்க, அதை மட்டும் படி அப்படின்னுவாங்க. அதை படிச்சா கண்டிப்பா நம்ம பாஸ் ஆயிடலாம். எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. மக்கு ஸ்டூடெண்ட்
படிக்காத மாணவர்கள் இவர்களுக்கு அவர்கள் இந்த மாதிரி ஆலோசனையை வழங்குவார்கள். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. ஆனா கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் வழங்குவாங்க. ஒரு 20-30 கேள்வி, இதை தரோ பண்ணுங்க, இதை கரெக்டா படிங்க அப்படின்னு. அதே போலதான் அன்பே சாயில சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஜஸ்ட் பாஸ் இல்ல, 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். அதற்கு உண்டான சாட்சியும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட நினைச்சேன் இந்த யூடியூபை வாட்ஸ்அப்பை டோட்டலா குரூப்பை எல்லாம் கழிச்சிடுவோம் அப்படின்னு. இல்லை, ஏன்னா ஆரம்பிச்சதை எதையுமே முடிக்க கூடாது, ஆரம்பிச்சதை இன்னும் உறுதிப்படுத்து அப்படின்னு. ஸோ அதன்படிதான் எல்லாத்தையும் கழிச்சு மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நாம வாட்ஸ்அப் குரூப்க்கு கொடுத்துருக்கோம். இங்க நான் நிறைய லிங்க் வச்சிருக்கேன், அது பொதுவானது. அதுலயும் ஃபில்டர் பண்றதுதான் குரூப். அந்த குரூப்ல சச்சரித்தம், ஆரத்தி இதையெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சாதான் அங்க 100க்கு 100 மார்க் வாழ்க்கையில வாழ முடியும். ஸோ அதற்கான உண்டான முயற்சிகள், இந்த முயற்சிகள் நாம 2016-17 ஆரம்பிச்சிட்டோம். அப்பையும் சக்சஸ்ஃபுல், இப்பையும் அந்த சக்சஸ்ஃபுல்ல கண்டிப்பா எட்ட முடியல. ஆனா அதை விட 100 மடங்கு சக்சஸ்ஃபுல்லா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். ஸோ அதனால யூடியூப் முக்கியம், வாட்ஸ்அப் முக்கியம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய செய்திகள் உங்களுக்கு தேவைப்படுது சுவாசிக்க. கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. அது அவ்வளவு சீக்கிரம் எளிதில் கிடைத்திடாது. ஸோ கிடைச்சதை நாம சரியா பயன்படுத்திக்கலன்னா மீண்டும் வெற்றி எளிதில் பெற முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவது நிச்சயம். ஸோ அதனாலதான் ஆற அமர யோசிச்சு முடிவெடுங்க. வாழ்க்கையில் நாம் வெல்ல வேண்டும் என்றால் நிறைய தீய குணங்களை முதலில் விட வேண்டும். விட்டதுக்கு அப்புறம் நல்லதை பிடிங்க. நல்லதை பிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை என்றும் உங்களை அடையாளத்திற்குரிய நபராக மாற்றும். நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம், இந்த ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்ந்தாங்க மறைந்தார்கள் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா வாழ்ந்தான், 4 பேருக்கு நல்லது செஞ்சான், புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். இந்த அடையாளத்தை ஏற்படுத்தணும். இது பேர் தான் அடையாளம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னும் அது பேச்சு இருக்குன்னு எம்ஜிஆர் பாடியிருப்பாங்க. ஏன் அது எம்ஜிஆருக்கு மட்டும்தானா, வேற யாருக்கும் சொந்தம் இல்லையா? ஸோ அது போல நம்ம வாழ்க்கைய நல்ல செயல்களை நாம தொடர்ந்து செய்யும் போதுதான் நாம் இறந்ததுக்கு பின்னாடியும் நாம் வாழுவோம். இப்ப நான் இறந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அது போலதான் உங்களுக்கும். ஏன்னா இந்த வெற்றி வாகை நீங்க சூடணும். என்னோட ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் ஜெயிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை, நீங்க ஜெயிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியல. எப்பயோ ஒரு நாள் கேட்டாங்க, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு சட்டுன்னு கேள்வி கேட்கும் போது எனக்கு கோபம் வந்துச்சு. அப்போ இப்ப இல்லை. ஏன்னா ஒரு நொடியும் நம்ம மெச்சூரிட்டி ஆகிறோம், ஒரு நொடியும். அப்போ யூடியூப் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு சாய்ராம் அவ்வளவு அந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னால என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் ஒரே விஷயம் சொன்னேன், உங்களுக்கு நான் பேசுறது நல்லது நடக்குது, அப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது ஒரு நல்லது நடக்குதுன்னா அதையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றதால உங்ககிட்ட இத்தனை ரூபாய் நான் வசூலிக்கிறேனா இல்லை. அப்ப ஏன் அதை ஆராய்ச்சி பண்ணணும்? அப்போ அடுத்தவனுக்கு நல்லது பண்ணணும்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்றதுக்காகத்தானா? அப்படி இல்லை. ஒரே ஒரு விஷயம், யார் மேல அளவுக்கு அதிகமான அன்பு எனக்கு இருக்குதோ அவருடைய பெயர்
கடைசி வரைக்கும் உங்க மனசுல ஆழமா கொண்டு போய் செதுக்கணும்னு தான் நான் ஆழமா நேசிக்கிறது விரும்புறது சாயப்பா. அவரை நம்பினவங்களை என்னைக்கும் எப்பையும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு உண்மையை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் இத்தனை பதிவுகள், வேற எதுவும் இல்லை. அப்போ நல்லது செஞ்சா கூட மக்கள் யோசிக்கிறாங்க, அதனால நல்லது செய்வதற்கு எந்த மனுஷனும் வரவில்லை. ஒண்ணும் இல்லை, நீங்களே சொல்றீங்க நான் நல்லது தாங்க செஞ்சேன், ஆனா பழியும் கொடுமையும் எனக்கே இருக்குது, நம்ப முடியல அப்படின்னு. கரெக்டு தானே? நீங்க நல்லது செய்ய போனா உங்க மேல பழிய தூக்கி போட்டு போறாங்களே, அப்போ உங்களால நல்லது செய்ய முடியுமா? இதுதான் கேள்வி. அப்போ இங்க நல்லது செய்வான மனுஷனா மதிக்கல, ஆனா கெட்டது செய்யக்கூடியவனை மனுஷனா மதிக்கிறாங்க. அவன் காரு வாங்கினா அது வாங்கினா, அவன் உலையில அடிச்சு காரு வாங்குவான், பங்களா வாங்குவான். அவன் வாங்குறான் பாரு, அது மாதிரி நீ இல்லையே. இவன் நல்லா உழைப்பான், இவன் சைக்கிள்ல போவான், ஆனா இவனுக்கு பெருமை இல்லை. குறுக்கு வழியில பலரை ஏமாத்தி அவன் அடுக்கடுக்கா மாளிகை கட்டுவா, அடுக்கடுக்கா காரு வச்சிருப்பா, இன்னும் என்னென்னமோ வச்சிருப்பா. அவன் பாத்தியா? சோ தீயவர்களை மக்கள் போற்ற ஆரம்பிக்கிறார்கள், நல்லவர்களை மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் உலகத்தின் நியதி. அதாவது கலிகாலத்துல, கலியுகத்துல, கலியில இதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. ஸோ நல்லதெல்லாம் கெட்டதாகும், கெட்டது எல்லாம் நல்லதாகும். இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் தான். இன்னைக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், பூமியில் நடக்கக்கூடிய கொடுமைகள், மனுஷனுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நான் பார்க்கல, விஷ்ணு சாய் சொன்னாங்க. மறுபடியும் அந்த ரீல்ஸை போட்டு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது கிடைக்கல, பார்த்தது போயிடுச்சு. 2 வயசு 3 வயசு குழந்தை ஜப்பான்ல, அந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை. அவங்க ஆதரவற்றோர் ஆர்பனேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க அதுங்களா சின்ன ஸ்பூன்ல கையில சாப்பாடு போட்டு, பாதி சாப்பாடு கீழே போகுது, பாதி சாப்பாடு கையில இருக்குது. அந்த குழந்தைங்க அப்படியே இல்லை 1 by 1 அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. 6-7 வயசு குழந்தைங்க, 6-7 வயசு குழந்தைங்க. சோ இந்த விஷ்ணு சாய்ராம் சொல்லும் போதே கண்ணு கலங்குது. இப்படிப்பட்ட குழந்தைங்களை பெற்றோர்கள் அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு ஏன்னா மனசாட்சியே இருக்காதா? ஏன்னா அந்த குழந்தைங்களோட முகம் அவ்வளவு அழகு. குழந்தைங்க கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க எல்லாம். ஸோ குழந்தைங்களோட முகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு அழகானது. அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஏக்கம் பிறந்ததுல இருந்தே. அப்போ இது என்ன யுகம்? இதாங்க கலியுகம், இதாங்க கலியுகம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள், ஒரு சைடு குழந்தை பிறந்து அதை வளர்க்க தெரியாம ரோட்டுல தூக்கி எரியும் தாய்மார்கள். யோசிச்சு பாருங்களேன், இந்த சைடு குழந்தைக்காக தவம், இந்த சைடு குழந்தைய தூக்கி போடக்கூடிய மனித மிருகங்கள். அப்ப இது எந்த நாட்டை, எந்த யுகத்தை நோக்கி போகுது? ஸோ திஸ் இஸ் அ ட்ரையல். இன்னும் மெயின் பிக்சர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ நாம சரியாயிட்டா மெயின் பிக்சரை நம்ம சரியா சமாளிக்கலாம். நாம சரியா ஆகலைன்னா ட்ரையல்லையே நம்ம ட்ரையலும் போயிடும். அதனாலதான் சொல்றேன், யோசிச்சு முடிவு பண்ணுங்க தீயவை செய்பவைகளுக்கு. ஏன்னா உடனுக்கு உடனே தண்டனைகள் நிறைவேற்றப்படும். முன்னாடியாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசன் தான் கொல்றதே இல்லை, தெய்வமே கொண்டுட்டு போயிடுது. ஏன்னா அவ்வளவு ஒரு அராஜகத்தை ஒரு மனுஷன் ஏற்படுத்துறான் அப்படின்னும் போது அந்த அராஜகத்தை பார்த்து கடவுள் எப்படி கை கட்டி சும்மா இருப்பாரு? தர்மம் எங்க மீறுதோ, எங்க அதர்மம் தலை தூங்குதோ அன்று நான் வருவேன் சொன்ன வார்த்தைகள் இன்று ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அளவுக்கு அதிகமான பாவங்களை செய்தவன் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நிம்மதியின்றி எப்பொழுது எனக்கு இறப்பு வரும் அப்படின்னு சொல்லி கடவுளை கதறிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா
வாழ்வது அவ்வளவு கடினமாக இருக்கிறது தீயவை செய்தவனுக்கு. அதனால இந்த 30 வயசு 40 வயசு ரத்தம் சூடாகும், நடக்கலாம், ஓடலாம், 4 பேர்கிட்ட பேசலாம், கெத்த காட்டலாம், காசு இருக்குது, பணம் இருக்குது. காசு பணம் இருந்த உடனே மக்கள் இருக்காங்க, எல்லாம் ஹாப்பி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வாழ்க்கை தலைக்கீழாக மாறும். அன்னைக்கு பணம் இருக்காது. பணம் இல்லாத இடத்துல மக்களுக்கு என்ன வேலைங்க? மக்கள் இருக்க மாட்டாங்க. சோ இப்படிதான் போகுது. அதனால ஒரு நிரந்தரமான வாழ்க்கைய புரிஞ்சுக்கோங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில முதலீடு செய்யாதீங்க. நிரந்தர கடல்ல தண்ணி காசை தூக்கி போட முடியுமா? அது போலதான் நம்ம வாழ்க்கையில கடல்ல காசை தூக்கி போடுறது போல ஒரு நடவடிக்கையும் நாம் அது மாதிரி செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எடுத்த முயற்சி அத்தனையுமே இங்க வீண் போகுது. இங்க அது பிறரால் பறிக்கப்படுகிறது. சோ வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும். அவை நல்லவைகளாக இருக்க வேண்டும். நான் நல்லதா பார்க்கணும் அப்படின்ற நினைப்பு இருக்கா? நல்லதை செய். நீ கெட்டதை செஞ்சா ஃபியூச்சர்ல கெட்டதை தான் பார்ப்ப. யாரை ஏமாத்தி நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியோ உன்னை ஒருத்த ஏமாத்தி நடுத்தருவுல நிற்க வைப்பான். இதுதான் கலியுகத்துடைய இறுதி தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீர்ப்புகள் இங்க விதவிதமாக பலமாக கொடுக்கப்படுகிறது. இங்க விதவிதமாகவும் கொடுக்கறாங்க தீர்ப்பு. அதே நேரத்துல பலமாகவும் கொடுக்கறாங்க. கணவனை ஏமாற்றிய மனைவி, அவங்க வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்குது. இன்னைக்கு அந்த அம்மா அழுக நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு அழுக நம்ம அன்பிசாய் குடும்பத்துல. என் கணவன் அவ்வளவு கோபக்காரரு, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் கணவனை நான் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணி வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி கணவனுக்கு தெரியாம நான் ஊரை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது. முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தை கணவன்கிட்டே இருக்குது. ஆனா என்னோட வாழ்க்கைய எனக்கு யார் கூட பிடிக்குமோ அவங்க கூடிய வாழ்க்கைய அமைச்சுக்கின்ற தத்துவத்தை நான் பேசினதால இன்னைக்கு என்ன யார நம்பி என்னுடைய கணவனை கைவிட்டேனோ இன்னைக்கு அவனே எனக்கு மோசமான ஒரு வழிகாயை கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப வரைக்கும் என்னால மீளவே முடியல. கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பிச்சை எடுக்காத நிலையில இருக்கேன். என்ன கடவுள் மன்னிப்பாரா அப்படின்னு. சோ கணவன் மனைவி சண்டை, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அது எங்கேயுமே இல்லை. நான் நினைச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு இயற்கைய மீறி வாழ ஆரம்பிச்சிட்டுன்னா இயற்கை உன்னை தண்டிக்கும். இயற்கை உன்னை தண்டிக்கும். எதுவா இருந்தாலும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நீ வாழ வேண்டும். துரோகத்தாலதான் முறியடிக்க முடியும். துரோகத்தை நல்லதால முறியடிக்க முடியாது. துரோகத்தினாலே மட்டும்தான் முறியடிக்க முடியும். முள்ளை எதால எடுக்க முடியும்? பூவால் எடுக்க முடியுமா? துணியால் எடுக்க முடியுமா? முள்ளாலதான் எடுக்க முடியும். சோ துரோகத்தாலதான் எடுக்க முடியும். சோ யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலுலகத்தில் நரகம் இல்லை, மண்ணுலகத்திலே நரகம் ஆரம்பமாகிறது. மண்ணுலகத்திலே நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ, பெற்றோர்களுக்கு தெரியாம பிள்ளைகளோ பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த துக்கத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவித்தே ஆக வேண்டும். இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம லட்ச காரணத்தை சொல்லலாம், கோடி காரணத்தை சொல்லலாம். இல்ல நான் படிச்ச படிப்பு, நான் இருக்கிறது, அது இது எதுலயும் என் கணவர் செட் ஆகலைன்னா அப்புறம் எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணணும்? எதற்காக கல்யாணம் செய்யணும்? புரியுதா? சோ நான் நினைச்சது போல வாழ்க்கை வரலாம். வரலன்னா என்ன பண்ணணும்? வரலன்னா என்ன செய்யணும்?
இருக்கிற வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழணும்னு நாம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுல முயற்சி பண்ணணும். அதுல ஜெயிச்சுப்பார். உலகம் உன்னை பாராட்டும். உலகம் உன்னை தங்க கிரீடத்துல வச்சு அழகு பார்க்கும். அதாவது எனக்கு இந்த இடம் செட் ஆகல, வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம். இந்த இடம் நமக்கு நிச்சயமா செட் ஆகும் அப்படின்னு நினைங்க. எங்க அவமானத்தைப்பட்டீங்களோ, எங்க அசிங்கப்பட்டீங்களோ அங்க நில்லுங்க. அசிங்கப்பட்டுட்டோம் வேற பக்கம் போயிடலாம் நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல நின்று அந்த அசிங்கத்தையும் அந்த அவமானத்தையும் நீங்கள் முயற்சி செய்தால் அதை கண்டிப்பாக நிச்சயமாக 100க்கு 100 துடைக்க முடியும். இல்லைன்னா இது என்னைக்குமே துடைக்க முடியாத ஒரு களங்கத்தை அது ஏற்படுத்தியே தீரும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை நல்லபடியா வாழுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா ஓம் சாயிரா.